ஆஹ் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து என்றென்றும் நம்மை வழிநடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணவில் நல்லதொரு சிந்தனை, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். சிறப்பான தவத்தினை வழிநடத்திய அம்மா அவர்களுக்கும் மற்றும் நார்வே பொறுப்பாளர்களுக்கும் இன்று இணையதளத்தில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்ப நம்ம சிந்தனைக்குள்ள போறோம். இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா எல்லாமே திருக்குறள் தலைப்புகளாக அமைஞ்சிருக்கு. 2 அடியில் உலகை அளந்தவர் மகான் திருவள்ளுவர். திருக்குறள் சுருக்கமாக குறள்னு சொல்றோம். ஒரு தொன்மையான தமிழ் மொழி அது. அற இலக்கியம், சங்க இலக்கிய வகைப்பாட்டுல 14 கீழ்கணக்கு அப்படிங்கிற அந்த நூல்கள்ல தெற்றில் இருக்கும் இந்நூல் குறள் வெண்பா என்னும் பா வகையிலான 1330 ஈரடி செயல்களை கொண்டது. இந்நூல் பாத்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 தொகுப்புகளை கொண்டது. இன்றைய தலைப்பு, கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அருளுடைமை. இந்த அதிகாரம் திருக்குறள்ல 25வது அதிகாரம், அதாவது அறத்துப்பால் பிரிவில் துறவரவியல் அப்படிங்கிற பிரிவுல இந்த அதிகாரம் வருது. அதாவது அருளாகிய செல்வத்தின் சிறப்பையும் அது ஒருவரிடம் இருந்தால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் பேசுகிறது இந்த அதிகாரம். சரி, அருளுடைமைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அருளுடைமை என்பது எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்ளும் ஒரு பண்பு. நான் அருள்னு நினைச்சேன், பிளெஸிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் எவ்வளவு நாள். ஆனா அந்த திருக்குறள் இந்த அதிகாரத்தை பத்தி அந்த தலைப்போட ஒட்டி சிந்தனை என்னை தயார் செய்து கொள்வதற்கு இந்த அதிகாரத்துல குறள்கள்லாம் நான் பார்க்கும் பொழுது அதோட பொருளை வேற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க. அன்பு முதிர்ந்த நிலை அப்படிங்கிறாங்க. உச்சக்கட்ட அன்புன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஒருவரது உள்ளத்தில் அருள் இருந்தால் அது மற்றவர்களுக்கு உதவும் காக்கும் குணமாக வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. அருளுடைமைக்கான சில விளக்கங்களை பார்ப்போம். கருணை, அன்பின் முதிர்ச்சி, உதவுதல், பயம் இல்லாம எப்படியெல்லாம் சொல்றாங்க. கருணைனா என்ன? அமைதி கூட நம்ம கொடுத்துட்டாங்களா அன்பும் கருணையுமா இருக்கணும்ட்டு. கருணையில காப்பது, எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொள்வது, குறிப்பா பாத்தீங்கன்னா துன்பத்துல இருக்கும்போது அந்த உயிர்களுக்கு உதவுவது. இதெல்லாம் அருட்தந்தையவர்கள் நமக்கு இரண்டொழுக்க பண்பாடா கொடுத்திருக்காங்க. இப்ப கூட சொன்னாங்க இல்லையா இந்த அவன் நிறைவுல, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அது 2வது. முதல்ல சொல்றது அன்பு, இறை உணர்வு. அடுத்தது கருணை, அறநெறி. துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அன்பும் கருணையும் தான் இறையுணர்வும் அறநெறியும். அன்பின் முதிர்ச்சின்னு பார்க்கும்போது அருளுண்மை என்பது அந்த அன்பின் உச்ச நிலைன்னு பார்த்தோம். சாதாரண அன்பு ஒருவரோடு மட்டும் இருக்கலாமா, அது பற்றுன்னு கூட சொல்றாங்க. ஆனால் அருள்ங்கிறது எல்லா உயிர்களிடத்திலும் பரவி நிற்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. அதாவது குடும்பத்துல மனைவி, மக்கள், உற்றார், உறவினர்கள் அவர்கள்ட்ட காட்டுகிற பரிவு பற்றாக இருக்கிற அன்பு. அதே பரிவை எல்லா மனிதனிடத்தும், மற்றெல்லா உயிர்கள் உள்ள பிராணிகள்கிட்ட கூட, மனிதன் அல்லாது உயிருள்ள அனைத்து ஜீவன்கள்கிட்டயும் நம்ம காட்டுகிற போது அதை அருள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நாமக்கல் ராமலிங்கம் அவர்களும் விளக்கம் கொடுத்திருக்காங்க.
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கொரோனா சமயத்துல எல்லாரும் நம்ம தவிச்சு போனோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் போதெல்லாம் அவ்வளவு செகண்ட் வேவ் ரொம்ப மோசமா இருந்தது. அதான் எவ்வளவு உயிரிழப்பு, எவ்வளவு பரிதவிப்பு, எத்தனை குடும்பத்துல எத்தனை பேருக்கு ஒரு மன அழுத்தம் உண்டாச்சு, எவ்வளவு பதைப்பு. அப்புறம் மற்றவர்களுக்காக நம்ம வாழ்த்தின உலகம் உள்ள மக்களுக்கு நம்ம எல்லாரும் மனவளக்கலை எல்லாருமே, ஏன் உலகம் முழுக்க மக்கள் எல்லாருமே வாழ்த்தினாங்க. அது அருள். இப்போ சமீபத்துல காஷ்மீர்ல பெஹல்கம் தாக்குதல்ல அந்த அந்த தாக்குதல்ல உயிரிழந்த ஒவ்வொருத்தரையும் நினைச்சு நம்ம கலங்கி நின்னோம் இல்லையா? அதுவும் அருள். புயல், சுனாமி, பூகம்பம் வரும்போதெல்லாம் இந்த செய்திகள் எடுத்த உடனே இன்னைக்கு கூட காலை செய்தி திருவள்ளூர் பக்கத்துல, திருவள்ளுவர்ல ஆஹ் ட்ராக்ல ஆஹ் தண்டவாளம் புரண்டு, அதாவது ரயில் தண்டவாளம் புரண்டெடுத்து நிறைய அது நல்ல வேலை கூட்ஸ்கள் தான், பொருள் சேதம் தான் நிறைய அதுல. அது கூட ஒரு வருத்தத்தை தான் கொடுக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் உணவு இல்லாம, தங்க ஒரு உறைவிடம் இல்லாம, உடுக்க உடை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க. இது மாதிரி ஆகுறது ஒரு வருத்தம் உண்டாச்சு இதை பார்க்கும்போது. அது மாதிரி சமீபத்துல அகமதாபாத் விமான விபத்துல 242 பேர், எத்தனையோ கனவுகளோட பறக்க ஆரம்பிச்சவங்க அந்த பிளைட்ல ஒரு நிமிஷத்துல அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுத்தது இல்லையா? எல்லாருமே வருத்தப்பட்டோம். இதெல்லாம் அன்பின் செயல், அருளின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க. அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம், கூறியார் கண்ணுமுள. இந்த அருளாகிய செல்வம் தான் செல்வத்தின்னா சிறந்த செல்வங்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார். பொருள் தேவைதான், பொருள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே இருக்குங்கிறாங்க. அதாவது உடற்குணங்கள் இல்லாம ரொம்ப வஞ்சகர்கள்ட்ட கூட பொருள் இருக்கு. அப்ப பொருள் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அருள் மேன்மை பொருந்தியவர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எதெல்லாம் அன்பின் செயல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்பின் செயல்ங்கிறது ஒருவருடைய நலனை பற்றிய கவலையை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறாங்க. உதவி செய்வது, இல்லைன்னா ஆதரவு, அதாவது சப்போர்ட் பண்றது. இந்த செயல்கள்லாம் அன்பின் செயல் அப்படிங்கிறாங்க. இன்னும் பலவிதமா கூட இருக்கலாம். ஒரு ரொம்ப உடல் ரீதியாகவோ இல்ல மன ரீதியாகவோ தேவைப்படும் போது உதவுவதும் அன்பின் செயல்தான். நண்பர்கள், குடும்பத்தினர் ரொம்ப இமோஷனலா, மன ரீதியாக வருத்தமான ஒரு சூழல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இன்முகத்தோடு தைரியப்படுத்தும் வார்த்தைகள் கூட அன்பின் செயல்தான். இது ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அந்த தேவைகளை நம்ம புரிந்து கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யறதும் அன்பின் செயல்தான். அது அக்கறைன்னு கூட சொல்றாங்க. ஒருவருக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறது உண்மையான அன்பின் செயல். அதுதான் தன்னலமற்ற தன்மைன்னு சொல்றாங்க. சுவாமிஜி இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது, அன்பை ஒரு செயலாக தான் அவரும் சொல்லியிருக்காங்க. அறிவால் உணர்ந்து அகக்கருணையுடன் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அந்த அறிவை எடுத்து சொல்லும். இந்த நேரத்துல இந்த இந்த ஜீவனுக்கு இந்த சூழ்நிலையில இந்த சரீரத்தோட இந்த ஆன்மாவோட சேவை தேவையாக இருக்கு அப்படின்னு சொல்லும். அவரது போதனைப்படி அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி கிடையாது. உணர்ச்சி மட்டும் இல்லது. அது ஒரு செயல், ஒரு சிந்தனை, ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறாங்க. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவரோட பார்வையில வார்த்தைகளால் மட்டும் வெளிப்படுத்த உணர்ச்சி மட்டுமல்ல, செயலிலும் வெளிப்படணும் அப்படிங்கிறாங்க. உதாரணமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது, இரக்கத்தோடு நடந்து கொள்வது, மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்து ஆறுதல் கூறுவது, இதெல்லாம் அன்பின் செயல் சொல்லி சொல்றாங்க. அறிவால் உணர்ந்து செயல், அன்பை வெளிப்படுத்த அறிவை பயன்படுத்துவது அவசியம் என்று வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்றாங்க. சூழ்நிலையை புரிந்து அது எந்த தேவை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அன்பை காட்ட வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்படும் அன்பு பயன் இல்லாதது அப்படிங்கிறாங்க. அல்லது தீமையான விளைவையும் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க.
அகத்திலே கருணையோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மற்றவரோட துன்பத்தில் அது தன்னுடைய துன்பமாக வருந்தி அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுவதோ, அதாவது சுயநலம் இல்லாமல் அனைவரையும் சமமாக பாவிக்கும் அந்த நிலையும் அன்பின் செயல் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்கிறார்கள். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டணுங்கிறாங்க. மனிதர்கள் மட்டுமில்லாம எல்லா உயிர்களோட அன்பு கொள்ளணும். ஏன்னா அனைத்து உயிர்களுமே ஒன்று. மகர்ஷியோட கோட்பாடு அதுதானே, எல்லாம் ஒன்று தானே, எல்லாமே ஒன்று. துவங்கின புள்ளி இறை, அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் இல்லையா? எல்லாமே இறையின் ஸ்வரூபம் தான், அதோட பரிணாமம் தான். அப்போ அதை புரிந்து கொள்ளும் பொழுது அன்புங்கிறது உணர்ச்சியாக இல்லாம ஒரு வாழ்க்கை முறையாக கடைபிடிக்கும் பொழுது, அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது நமது பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள், செயல்கள் மூலமா அது வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. சுருக்கமா வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் பார்வையில அன்பு என்பது அறிவால் உணர்ந்து அகக்கருணையுடன் வெளிப்படுத்தப்படும் ஒரு செயல். அதுவே ஒருவரின் வாழ்க்கையை வளப்படுத்தும். சாமிஜி பாடல் கூட, அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படிங்கிற. இது எப்ப சாத்தியம்? இது எப்படி முடியும்? தன்னை போல பிற உயிரையும் நேசிக்கும் பண்பு நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இல்ல ஆழ்ந்த தவம், இல்ல தவம் செய்யணும். தவம் செய்ய செய்யதான் நாம மனம் அந்த உயிர் அதாவது நாம் பிறவியின் நோக்கம் பூரணத்துவம் பெற்று இறை உணர்வு பெறுதுன்றோம். ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? அகத்தவமும் அகத்தாய்வும். அப்ப இந்த செய்ய 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 அனுதினமும் தவமும் தற்சோதனையும் செய்ய செய்ய உடலுக்குள்ளே, இந்த பரு உடலுக்குள்ளே உயிர் இருக்கு. உயிருக்குள்ளே அறிவு, அறிவுக்குள்ளே இறைவனே அறிவாக இருக்கிறான். இதை உணரும் பொழுது, இந்த ஆழ்ந்த இந்த உள்ளுணர்வு நமக்கு கிடைக்கும் பொழுது, அது அன்பின் செயலாக எவ்வுயிரையும் தன்னுயிர்ப்பில் பாவிக்கும் அந்த உயர்ந்த மனநிலைக்கு நாம் போவோம். ரொம்ப அழகான ஒரு சாமியோட பாடல் பார்த்தேன். பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பழிச்சுமை பதிவுகளை ஒரு பிறவி காலத்திலே மாற்றலாம். இந்த ஒரு பிறவி போன ஒரு உலக சமாதான பாடல்களுக்கு 10 வருஷத்தில் நம்முடைய களங்கங்களை முழுவதுமாக நம்ம கழித்திடலாம், களங்கத்தை போக்கி விடலாம் அப்படிங்கிறாங்க. நல்ல அபியாசமாக நம்ம பயிற்சி செய்யும் பொழுது பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பழிச்சுமை பதிவுகளை ஒரு பிறவி காலத்திலே மாற்றலாம். நலமடைந்து மனிதனாகி தெய்வமாக உயரலாம். அந்த வார்த்தைகள் பாருங்க, மனிதன். அப்ப நம்ம மனிதனா இல்லை இப்போ. எப்படி இருக்க மனிதன்? களங்கங்களோட இருக்கும், விலங்கின குணங்களோட இருக்கும். அப்ப தவம் செய்து செய்து தற்சோதனை செய்ய செய்ய நலமடைந்து, உடல் மனம் நலமடைந்து மனிதனாகி தெய்வமாக உயரலாம். நல்வாய்ப்பு, ஆற்றல் இவை கருணையோடு இறைநிலை நில உலகில் மனிதருக்கு அளித்துள்ளது. ஆற்றலை கொடுத்திருக்கு. இந்த வாழ்க்கையை நம்ம பூரணத்துவம் பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் இந்த இறைநிலை நமக்கு கொடுத்துள்ளது. இயல்பென நெடுங்கால தொடர்புடைய கருமைய தூய்மையால் பலனடைய அகத்தாய்வும் அகத்தவமும் இறையுணர் பாதையிலே விழிப்புடனே வாழ்வதுதான் அவ்வழி. ரொம்ப அழகா கொடுத்துட்டாங்க. நான் எப்ப வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா வள்ளல் பெருந்தக? அது எப்ப வரும்? அது எதை பார்த்தாலும் எப்படி என்னால அன்பா வெளிப்படுத்த முடியும்? அவன் கஷ்டப்படுறான், அவன் தலையெழுத்து, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு நம்ம இருக்க மாட்டோம். எப்ப வரும் அந்த உயர்ந்த குணம்? மனிதன் மாமனிதனாக மனத்தை இதமாய் படைத்த மனிதனிடம் அந்த அன்பு பூரணமாக நிறைந்துள்ளதுங்கிற அந்த உள்ளுணர்வாக நாம அது கிடைக்கும் பொழுது, அது தெரியும் பொழுதுதான் நாம எவ்வுயிரும் தன்னுயிர் போல் பாவிப்போம், நேசிப்போம், வாழ்த்துவோம், உதவி செய்வோம், எல்லாமே பண்ணுவோம். அப்ப நமக்கு இந்த பிறவி எப்பேற்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு இல்லையா? ரொம்ப எனக்கு யோசனை. அது சுற்றி சுற்றி பார்க்கும்போது என்னதான் பண்ணிருக்கேன், இந்த ஆன்மாவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? குடும்ப கடமை செய்யறோம், ஒரு உற்றார் சொற்றார் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறோம், சர்வீஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளால இயன்ற ஒரு தொண்டுனை செய்துகிட்டு இருக்கோம். எல்லாம் தாண்டி இந்த ஆன்மாவுக்கு நான் செய்தது என்ன? இந்த ஆன்மா இந்த உடலை நம்பி இருக்கு இல்லையா?
என்னுடைய ஆன்மா வந்து என்னுடைய உடலை நம்பி இருக்கு. இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வரைக்கும் தான் அந்த ஆன்மாவால் இந்த உடலோடு பயணிக்க முடியும். இந்த உடல் நலம் குன்றி போனால், உடல் நலத்துல பிரச்சனையாகி என் மரணத்துக்கு பிறகு இந்த ஆன்மா இந்த உடலோட பயணிக்க முடியாது. அப்போ அது வேற ஒரு உடலை தேடும். தன்னுடைய பதிவுகளை போக்கிக் கொள்ள இன்னொரு உடலை தேடும். அப்படி இருக்கும்போது கிடைச்ச இப்ப வாழ்வு முக்கால்வாசி வாழ்க்கை முடிஞ்சாச்சு. இது எவ்வளவு நாள் நமக்கு எவ்வளவு வருடம் தெரியாது. இந்த ஆன்மாவுக்கு நான் செய்ய போவது என்ன? இந்த ஆன்மாவுக்குள் அடி ஆழத்தில் அழுத்தமாக இருக்கிற அந்த அன்பும், அந்த இறைவன் இறைவன்கிறது என்ன? அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்ப அந்த முழுமையை என்னைக்கு கிடைக்கும்? இந்த ஆன்மாவுக்கு நான் என்ன செய்ய போறேன்? எல்லாருக்குள்ளயுமே அந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வி வச்சுக்கணும். அதுக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிகப்பெரிய விடையாக நமக்கு இந்த பாடல் மூலமாக அதை எடுத்து சொல்றாங்க. உடல் நலத்தோட இருக்கணும், மனிதன் தெய்வமாக உயரணும், அகத்தாய்வு அகத்தவம் தவ நிலையில் அகத்தாய்வு. அகத்தாய்வு மட்டும் செய்தோம்னா நமக்கு நாம செய்யறதுதான் கரெக்ட் இருக்கும். ஆழ்ந்த தவம் செய்து மன அலைச்சல் விரைவை குறைத்து விழிப்புணர்விலே அகத்தாய்வு பயிற்சிகள் செய்ய செய்ய நமக்குள் வேண்டாத பதிவுகள்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த அடி ஆழத்துக்கு இன்னும் அலைச்சல் குறைந்து அயராத விழிப்படையில இருக்கும் பொழுது ஆற்றும் செயலெல்லாம் அன்பின் செயலாக மாற ஆரம்பிக்கும். இவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பொருட்செல்வங்கள்ல இன்பங்கள் தூத்து அருள் வாழ்க்கையை மேலும் வாழ்க்கை முறைதான் இந்த அருளுடைமை அதிகாரம் வழிகாட்டுறது. வள்ளுவர் சொல்ற அந்த அருள் நெறி எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் போலவே வள்ளுவ பெருந்தகையும் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. எல்லாமே சொல்லிட்டாங்க. 1330 குறள் நம்ம புரிஞ்சுட்டோம்னா முக்தி மோட்சம் தான். தனியா ஒண்ணு தேடவே வேண்டாம். அதோட ஒரு கோணார் கைடுன்னு சொல்லலாம் வேதாத்திரியம், திரு வேதாத்திரியம். சொல்றாங்க, அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கு மல்லெல்லாம் ஞாலம் சரி அப்படிங்கிற ஒரு குறள். அந்த அருள்மொழியில 245வது குறள். வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை. காற்று இயங்குகின்ற வளம் பொருந்திய பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று அப்படிங்கிறாங்க. காற்றும் அருளும் உயிர் சூழலுக்குரிய இன்றியமையான தேவைகள் அப்படிங்கறத இந்த இருவரி பாடல் குறள் நமக்கு உணர்த்தது. எப்படி காற்று இதமா வீசுகிறதோ அது போல மனம் அன்பின் மிகுதியால் இருக்கும் பொழுது நமக்கு உலகத்துள்ள அனைவருடைய தொடர்பு கொள்ளும்போது அந்த இதமான அந்த அலைச்சூழல் இதமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வுலகத்திற்கு அருள் வேண்டும், இவ்வுலகத்திற்கு பொருள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குறள்ல சொல்றாங்க. ஏன்னா உலகத்துல நம்ம வாழ்ந்த பிறந்தாச்சு, நமக்கு அடிப்படை தேவைகள் இருக்கு. உண்ண உணவு, தங்க இடம் வேணும், இருக்க இடம் வேணும், உடைமைகள், நமக்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் இருக்கு. இப்ப பூர்த்தி செய்வதற்கு நமக்கு அடிப்படை தேவை பூர்த்தி செய்வதற்கு பொருள் வேண்டும். சுவாமிஜி சம்பாதிக்கணுங்கிறாங்க, பொருள் வேணும். ஆனா அற வழியில் நம்ம பொருளை ஈட்டணுங்கிறாங்க. ஆனா பொருள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது இல்லையா? பணமே வாழ்க்கை இல்லை. நம்ம என்னோட ஷார்ட் வீடியோல கூட சொல்லியிருப்பேன். பணமே வாழ்க்கை இல்லை, பணம் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. அது தேவைதான். ஆனா அதுவே அதை தாண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுதான் இந்த அதிகாரம், அருளுடைமை அதிகாரம் ரொம்ப அழகா எடுத்து சொல்றது. உலகில் வன்முறை நீக்கி அருள் மலர என்ன செய்யலாம் சொல்ற ஒரு 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 குறள்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த வன்முறை நீங்கணும்னா உலகம் முழுக்கிற மக்கள் எல்லார்கிட்டயும் அன்பு மலரணும். அது வந்து ரொம்ப சிம்பிள்ங்கிறாங்க. ரொம்ப எளிமையான வழி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. எப்ப அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின குறள்லயே அதை சொல்லியிருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாங்க. எப்போதும் பாத்தீங்கன்னா தன்னோட பணத்தையே எண்ணிக்கிட்டே இருப்பாராம். தன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, பணம் எவ்வளவு இருக்கு, அது எண்ணிக்கிட்டே இருப்பாராம். அதையே நினைச்சு ஒரே சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் அது
அந்த பணம் சம்பாதிக்கிறது சேர்த்தது எப்படி, சேர்த்த மொத்த பொருள் இவ்ளோ. அத வந்து நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு வாழ்ந்துட்டே இருப்பாராம். ஒரு நாளைக்கு அந்த பணக்காரர் வந்து ஒரு ஏழை மனிதன பாக்குறாங்க. அந்த ஏழை மனிதன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஆனா இந்த செல்வந்தர், இந்த பணக்காரர் வந்து அவருக்கு உதவி பண்ணல. இதை பார்த்த துறவி சொல்றார் செல்வந்தரிடம், "நீ ஏன் இந்த ஏழை மனிதனுக்கு உதவி செய்யல?" அப்படின்னோனே அதுக்கு அவர் சொல்றாராம், "அவருக்கு உதவி பண்றதுனால எனக்கு என்ன பயன் இருக்கு? அவரால எனக்கு எந்த பயனும் இல்ல. அதனால நான் உதவி செய்ய மாட்டேன்." அப்படின்னே சொல்றாராம். அப்போ வந்து உடனே துறவி சொல்றாராம், "நீ அவருக்கு உதவாமல் போனது மட்டும் இல்ல, அந்த ஏழையை பற்றி புறம் பேசுற. இது உனக்கு நல்லதில்ல. இன்னும் பதிவுகள கூட்டும்." அப்படிங்கிறான். ஒருத்தர் வந்து தன்னை விட மெலிந்தவரை, பலகீனமாக இருக்கிறவங்கள துன்புறுத்த நினைச்சாங்கன்னா, தன்னை விட வலியவர் முன் அவர்கள் அஞ்சி நிற்பார்கள். இத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அருள் உள்ளவன் எப்படி இருப்பான்? ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்காங்க. எப்போதும் மக்களுக்கு அருள் செய்துகிட்டு, தொண்டு செய்துகிட்டு, அன்பு மட்டுமே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஒரு செல்வந்தன் அவர்கிட்ட வந்து, "நான் உன்ன போல எல்லாருக்கும் அருள் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட பணம் இல்ல." அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அதுக்கு ஞானி சொன்னாராம், "பணம் இருக்கணும். அருள் பண்றதுக்கு, தொண்டு செய்வதற்கு, மற்றவர்களுக்கு உதவுவதற்கு பணம் தான் வேணுங்கிறது கிடையாது. நல்ல வார்த்தை பேசினால் கூட அது பெரிய அருள் தான்." அப்படிங்கிறாங்க. இந்த அருளுடைமை குறள் அதிகாரத்துல இத்தனை விஷயங்கள குடுத்திருக்காங்க. அப்போ வந்து அறிவாலோ, ஆற்றலினாலோ, பொருளாலோ எப்படி வேணாலும் நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணலாம். எந்த வழியில வேணாலும் நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யலாம். எல்லா வழியிலயும் செய்யலாம். மனசு நிறைந்து அது அது வந்து நான் இன்னைக்கு செஞ்சேன், எனக்கு அது திருப்பி கிடைக்கிறது அப்படிங்கிறது எதிர்பார்த்து செய்தோம்னா அது வந்து காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மமாக நம்ம செய்யும் பொழுது, அது அந்த முழுமையை கொடுக்கும். அன்பு விரிந்து அருளாக மலருங்கிறாங்க. ஏன்னா அன்பின் முதிர்ந்த நிலை தான் அருள் சொல்லி சொன்னோம். அன்பு ஈன்ற குழந்தை தான் அருள் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகையார். ஓருயிர் இடர்ப்படின் அதை தனக்கு உற்ற துன்பமாக கருதி அவ்வுயிர்ப்பால் கசியும் ஈர உணர்ச்சியே அருளுடைமை எனப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு உயிர் துன்பப்பட்டதுன்னா நம்ம மனசு கஷ்டப்படணும். இப்ப சொல்றாங்க இல்லையா? அன்னைக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தன் குழந்தையின் பசி அறிபவள் அம்மா. உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் பசிச்சதுன்னா அது ஓடோடி போய் உணவு கொடுப்பவள். அது அன்னை. நமக்கு தெரியும் இல்லையா? அருளனை லோகாம்பாள் அம்மா அவர்கள். அன்னை தெரசான்னு சொல்றோம். அடுத்தது சாரதா அம்மையார். அன்னை சாரதாங்கிறோம். இவங்கதான் உலக மக்கள தன் குழந்தைகளாக எடுத்துக்கொண்டவங்க, பாவிச்சவங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணும். இது அருளுடைமைங்கிறது மனித நேயத்தின் ஆதாரம் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? சுனாமி வந்தபோது, அந்த புயல் வந்தபோது எத்தன புயல் வருது? இங்க இந்தியால நான் சொல்லிட்டு இருக்கேன். புயல்லாம் வந்தபோது, புயல் வந்துட்டு போயிடுது. ஒரு நாள் அடிச்சுட்டு ஒரு 4 நாள் நல்ல மழை பெஞ்சுட்டு போயிடுது. ஆனா அது வந்து ஃபுல்லா ஒரே வெள்ளக்காடு ஆயிடுது. எத்தனையோ பேர் பொருள் இழக்குறாங்க, உயிர் இழக்குறாங்க, பொருள் இழக்குறாங்க. அப்படி இருக்கும்போது, தன்னால் முடிந்த உதவியை என்ன முடியுதோ ஓடோடி போய் செய்யறாங்க. அது மனிதநேயம். ஒரு சின்ன சின்ன உதவி கூட ஒருத்தவங்க ரோடு கிராஸ் பண்ணி நிக்கிறாங்க, கைய பிடிச்சு கொண்டு வர்றது கூட மனிதநேயம் தான். ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, அதை புரிந்து கொண்டு போய் உதவி பண்றது அருள் உடைமை அப்படின்னு சொல்றாங்க. அருள் உடையாருக்கு மண்ணுயிரையும் தன் உயிர் போல் எண்ணும் மனப்பாங்கு கைவரப்பெறும். அப்ப நல்ல தவம் செய்து உயர்ந்த மனநிலையில் இது எப்படிலாம் அந்த அருள்ங்கிறது எங்கெல்லாம் வரும்? எப்படிலாம் இன்னும் சொல்லலாம்? இந்த மன்னிக்கும் மனப்பாங்கு கூட அருளுடைமைதான். ஒருத்தர மனதார மன்னித்து வாழ்த்தினோம்னா, அதுவும் அருளுடைமைதான். அதுவும் அருள்தான். ஒருத்தர் செய்த தவற நம்ம திருப்பி திருப்பி சுட்டிக்காட்டி, இல்ல அவர்கள் மேல் ஒரு மன வருத்தத்தோடு அவர்கள்ட்ட பேசாமையோ, அவர்களுக்கு ஒரு உதவி தேவைங்கும் போது நம்ம போய் உதவி செய்யாமயே இருக்கிறது வந்து தன்முனைப்பு, ஈகோ.
ஆனா அதை கடந்து அது இல்லாம என்னுடைய கர்ம வினைங்கிற ஒரு பக்கம் கர்ம வினை கணக்கு, இன்னொரு புறம் மனிதன் தன்னை மனிதனாக பிறந்திருக்கான். மனிதன் மனதின் மறுமுனை தெய்வம். அப்ப அந்த தெய்வத்தன்மை மனிதனிடம் அடியாழத்துல இருக்கு. அதை உணர்ந்த நிலையில தன்னை உணர்ந்து கொண்டு எந்த ஒரு அவர்கள் செய்த தவறை மனதிற்குள் நம்ம நினைக்காம மனதார அவர்களை மன்னித்து அவர்களுக்கு என்ன தேவைன்னாலும் ஓடி போய் செய்யறாங்க பாருங்க. அதுதான் அந்த மாமனிதன், அவங்கெல்லாம் மாமனிதர்கள். அந்த தெய்வ நிலைக்கு உயர்ந்து போறாங்க. எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் எண்ணும் மனப்பாங்கு. அது அருளுடைமை. இன்னும் சொல்லணும்னா பண்புகள் சில பண்புகள் சொல்றாங்க. வெகுளாமை, சினம் கொள்ளாமல் இருப்பது, யார்கிட்டயும் கோபப்படக்கூடாது. ஏன்னா தன்னையே கொள்ளும் சினம் சொல்லி இன்னொரு அதிகாரத்துல வள்ளுவர் சொல்றாங்க. ஆனா சினம் வயப்படுவதனால் எந்த பயனும் இல்லைன்னு அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி சொல்றாங்க. முதல்ல தன்னை அது பாதிப்பை கொடுத்துட்டு அது மற்றவர்களிடமும் ஒரு வருத்த அலையை நமக்கு உண்டாக்கிடும், வருத்தத்தை உண்டாக்கும். வெகுளாமை, இன்னா செய்யாமை, யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது, கொல்லாமை, இனியவை கூறல், நல்ல வழியாக அன்போட பேசுறது, ஈகை, உடனாலோ அறிவினாலோ ஆற்றினாலோ தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பாக்குறோம், இருக்கிறவங்களே பணம் கேட்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க தான் ஈகை செய்யணும், டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம பாத்திரம் இருந்து பிச்சை எடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உண்மையாவே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் போய் நம்ம உதவி செய்யணும். அதுதான் உண்மையான ஈகை. பணம் இருக்கும் இடத்திலே திரும்ப திரும்ப கொடுக்கறது ஈகை கிடையாது. அவருக்கு வேற வழியில பணம் கிடைக்கிறதுக்கும் வழி இருக்கு. அது தெரிஞ்சு கூட நம்ம போய் நம்ம செய்யறது அது ஈகையும் சேராது. அதனால நமக்கு புண்ணியம் வராது. யார் உண்மையாக கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யறதுதான் ஈகை. சமைச்சு கூட சொல்றாங்களா, நம்மளுடைய வருமானத்துல 1% நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? இப்ப ஈகை இதெல்லாம் அருளுடைமை கூறுகள் அப்படிங்கிறாங்க. இத்தகைய அருள் ஒருவனுக்கு அமையறதுன்னா அதுதான் மனித முழுமைக்கான வளர்ச்சி. அறிவு முழுமை, அது முக்தி அப்படின்னு சாமிஜி சொன்னாங்க இல்லையா? அப்ப அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா நமக்கு அருட்தந்தையர்கள் கொடுத்துட்டாங்க. இந்த அருளுடைமை குறள் படிக்கிறோம், அந்த பொருளோட படிக்கும் போதுதான் அதோட பொருள் நமக்கு புரியுது. ஆனா சுவாமிஜி ரொம்ப அற்புதமாக நமக்கு சென்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம், அதுக்கு பிறக்கல, அதை தாண்டி விஷயங்கள் இருக்கு. இந்த மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு வேதாத்திரி குரு மகர்ஷி போன்ற குருமார்களோட தொடர்பு, இணைப்பு, குருவோட சங்கமம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நமது கருமைய களங்கங்களை போக்கி மனிதன் மாமனிதனாக உயர்வு பெற்று மனிதர்கள் சமுதாயத்திற்கு அந்த முழுமையான அந்த தொண்டோடு இணைத்துக் கொண்டு நம்மளால் முடிந்த சேவைகளை செய்து கொண்டு தானும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும். அதுக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள குருமகான் கொடுத்துள்ள பயிற்சிகளை முறையாக தவறாது செய்யும் போதுதான் அந்த பக்குவ நிலைக்கு நம்ம உயர முடியும். நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம். நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி, இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.